ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடர்கின்றோம். வாருங்கள், இந்த நிகழ்ச்சியை நமக்காக விளக்கங்களோடு தெளிவுபடுத்த இருக்கின்றவர் தந்தை ரேமன் ஜோசப் அவர்களை வரவேற்போம். வணக்கம் தந்தையே. வணக்கம். மேலும் அவன் குற்றமற்றவர்களின் குருதியை சிந்தியதாலும் எருசலேமை மாசற்றவர்களின் குருதியால் நிரப்பியதாலும் ஆண்டவர் அவனை மன்னிக்க மறுத்துவிட்டார். ரெண்டு விதத்தில் அவனுடைய குறைபாடுகள் சுட்டி காட்டப்படுகின்றன. அவன் எந்த விதத்தில் தவறு செய்திருக்கான் என்றால், குற்றமற்றவர்களின் குருதியை சிந்தியதற்காகவும் எருசலேமை மாசற்றவர்களின் குருதியால் நிரப்பியதற்காகவும். எருசலேம் முழுவதுமே மாசற்றவர்களுடைய இரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, குற்றமற்றவர்களுடைய குருதியை சிந்துவதற்கு இவன் காரணமாக இருந்திருக்கிறான். அந்த அளவுக்கு கொடுங்கோளர். அதனால தான் இந்த மனாசே காலத்தில் நாடு சின்னாபின்னமானது. தென்னாடு ஏறக்குறைய மனாசேயை அசிரியர்கள் கைது செய்து அழைத்து சென்று விட்டார்கள். மீண்டும் மன்னிப்பு கேட்டு தான் திரும்பி ஆட்சியை தொடர்கின்றார். அந்த அளவுக்கு மனாசே கேவலப்படுத்தப்பட்டிருக்கிறான். அவனுடைய ஆட்சி காலம் என்பது மிக கொடிய காலம். அந்த அவனுடைய ஆட்சி காலத்தை யாருடைய காலத்திலே நினைவுபடுத்துகிறார்? மனாசே 100 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த மனாசேயினுடைய ஆட்சி காலத்தை இப்பொழுது நினைவுபடுத்தின் வழியாக யோயாக்கிம் எந்த விதத்திலும் நேர்மையானவள் அல்ல. யோயாக்கிம் மனாசேயினுடைய காலத்துக்கே மக்களை அழைத்து சென்று விட்டான். அந்த அளவுக்கு கொடியவன் என்கிற அந்த சிந்தனையைத்தான் இந்த பகுதி சுட்டி காட்டுகிறது. இப்பொழுது 3வது குறும்பிரிவுக்கு செல்லுவோம். யோயாக்கிமினுடைய ஆட்சி முடிவு பெறுதல். 5 முதல் 6 வசனங்கள். யோயாக்கிம் ஆட்சியின் பிற நிகழ்வுகளும் அவர் செய்தவை யாவும் யூதா அரசர்களின் குறிப்பேட்டில் எழுதப்பட்டுள்ளன அல்லவா? ஆக ஆசிரியர், இந்த நூலினுடைய ஆசிரியர் மனாசேயும் யோயாக்கியும் ஏறக்குறைய ஒப்புமைப்படுத்துகிறார் என்றுதான் நீங்கள் பார்க்க வேண்டும். முதல்ல யோயாக்கிமை பற்றி அவன் எப்படி வாழ்ந்தான் என்று ஒரு அறிமுகப்படுத்திவிட்டு, தொடர்ந்து மனாசேயை சொல்லிவிட்டு 4ஆம் வசனத்தில், இப்போ 5ஆம் வசனத்தில் மீண்டும் யோயாக்கிமுக்கு வருகிறார். யோயாக்கிமுடைய அந்த ஆட்சியினுடைய பிற நிகழ்வுகள் இவன் செய்தவை யாவும் யூத அரசர்களுடைய குறிப்பேட்டில் எழுதப்பட்டுள்ளது அல்லவா? அவன் எப்படி வாழ்ந்தான், எப்படியெல்லாம் அவன் கொடுங்கோல் ஆட்சி செய்தான். ஏனென்றால் இந்த யோயாக்கிமை பற்றி சொல்லுகின்ற போது இவனை பற்றிய நல்ல கருத்துக்கள் இடம்பெறவில்லை. எரேமியா, நான் ஏற்கனவே சுட்டி காட்டினேன், எரேமியா கடுமையாக விமர்சிக்கிறார். குறிப்பாக 22ஆம் அதிகாரத்தில் 18 முதல் 30 வசனங்கள் முழுக்க யோயாக்கிமை பற்றி, அவனுடைய கொடுமையான கொடுங்கோல் ஆட்சியை பற்றி விவரிக்கிறார். எரேமியாவின் மீதே அவன் பல குற்றங்களை சுமத்துகிறான், அவரை சிறையில் அடைக்கிறான். அது மட்டுமல்ல, எரேமியா 26ஆம் அதிகாரம் 20 முதல் 23 ஒரு குறிப்பு வருகிறது. எரேமியா 26, 20 முதல் 23. செமையாவினுடைய மகன் உரியா என்கிறவர் ஒரு இறைவாக்கினர். அந்த இறைவாக்கினரையே கொலை செய்கிறார். இவர் சமகாலத்தவர், எரேமியாவுக்கு சமகாலத்தவர். இப்போ இறைவாக்கினரை கொலை செய்கின்ற அரசன் நிச்சயமாக ஒரு நல்ல அரசனாக இருக்க முடியாது. எந்த இறைவாக்கினையும் ஒருவன் கொலை செய்கிறான் என்றால் அவன் நேர்மையாளன் அல்ல, அவன் தன்னை பற்றிய அக்கறை கொள்கிறவன் என்றால். இறைவாக்கினர் இவனை பற்றிய ஒரு குறையை சுட்டி காட்டினார். அதை தாங்குவதற்கு இவனுக்கு வலிமை இல்லை.
எனவே அவரையே தீர்த்து கட்ட முடிவு பண்ணுகிறான். அந்த அடிப்படையில் தான் செமையாவினுடைய மகன் உரியாவை இந்த இறைவாக்கினரை யோயாக்கிம் கொலை செய்கிறார். நம்ம ஏற்கனவே சுட்டி காட்டினோம். 601 வரை 3 ஆண்டுகள் 604 601 வரை பாபிலோனிய மன்னனோடு தொடர்பில் இருந்தான். அவனுக்கு அடிமைப்பட்டு கிடந்தான். 601 இவர் தடம் பிறழ்கிறார். எகிப்துக்கு தன்னுடைய ஆதரவை கொடுக்கிறார் பாபிலோனிய மன்னனுக்கு எதிராக. அப்போ பாபிலோனிய மன்னனாக இருக்கிற நேபுகாத்நேசர் என்ன செய்கிறார்? ஏற்கனவே 604 போய் இவனை அடிமைப்படுத்தி கொண்டு வந்தோம், இப்பொழுது மீண்டும் வாழாட்டுகிறான் என்று சொல்லி என்ன பண்ணுறான்? மீண்டும் பெரும்படையோடு வருகிறான். 598 பெரும்படையோடு வந்தவர் என்ன செய்கிறார்? இவனுக்கு சரியான பாடம் புகட்டுகிறார். அந்த சமயத்தில் அவர் நிறைய பேரை அடிமைப்படுத்தி கொண்டு போகிறார். அந்த சமயத்தில் தான் எரேமியா இன்னொரு இறைவாக்கை சொல்கிறார். எரேமியா 22 அதிகாரம் 18 முதல் 19, நீ கழுதையினுடைய அடக்கம்தான் உனக்கு கிடைக்கும் என்கிற அந்த செய்தி சொல்லப்படுகிறது. இதை 2 குறிப்பேடு 36 அதிகாரம் 6 வசனம் இந்த பகுதியும் உறுதிப்படுத்துகிறது. 2 குறிப்பேடு 36:6 எப்படி சொல்லுகிறது என்றால், நேபுகாத்நேசார் படையெடுத்து வந்தார். அப்போ படையெடுத்து யாரை அடிமைப்படுத்தி கொண்டு போகிறார்? யோயாக்கீமை அடிமைப்படுத்தி கொண்டு போகிறார் என்கிற ஒரு குறிப்பை சொல்லுகிறார். இது அரசர்கள் புத்தகத்தில் இடம்பெறாது. அரசர்கள் புத்தகத்தில் இவன் இயல்பாகவே இறந்தான் என்கிற செய்தி தான் வரும். ஆனால் 2 குறிப்பேடு 36:6 யோயாக்கீமை நேபுகாத்நேசார் நாடு கடத்தினார். பாபிலோனிய மன்னன் நேபுகாத்நேசர் அவனுக்கு எதிராய் படையெடுத்து அவனை வெண்கல சங்கிலிகளால் கட்டி பாபிலோனுக்கு சிறைப்பிடித்து சென்றான். வெண்கல சங்கிலிகளால். அதன் பிறகு அங்கேயே கொலை செய்கிறார். அவனுடைய உடலை தூக்கி எறிய சொல்கிறார்கள். அதைத்தான் எரேமியா குறிப்பிடுகிறார். இவன் எப்படி தூக்கி எறியப்பட்டு இருக்க வேண்டும், இவனுக்கு எப்படி கழுதையினுடைய அடக்கச்சடங்கு நடந்திருக்க முடியும் என்கிற கேள்வி அரசர்கள் புத்தகத்தை வாசிக்கின்ற போது வரும். ஆனால் 2 குறிப்பேடு 36 அதிகாரம் 6 வசனத்தை வாசித்தால், இவன் ஒரு அடிமையாகவே இருந்தான். அந்த அடிமையாக இறக்கின்ற போது ஒரு மன்னனுக்கு என்ன நிகழுமோ அதுதான் அவனுக்கு நிகழ்ந்தது. அடிமை மன்னர்களை வழக்கமாக பேரரசுகள் என்ன செய்வதில்லை? முறைப்படி அடக்கம் செய்வதில்லை. அவர்களை தூக்கி குப்பையில் தான் போடுவாங்க. அதுதான் இவனுக்கு நிகழ்ந்தது நம்ம குறிப்பேட்டு புத்தகப்புறம். அந்த அளவுக்கு அவன் மிக கொடுங்கோல் ஆட்சியை தந்தான் என்பதை நம்ம எரேமியா புத்தகத்தில் வாசிக்கிறோம். வழக்கமாக அரசர்களை பற்றி நன்றாக பேசுகிற குறிப்பேட்டு புத்தகமும் இந்த யோயாக்கீமை பற்றிய நல்ல செய்தியை சொல்லவில்லை. குறிப்பேட்டு புத்தகம் யோயாக்கீமை பற்றி நல்ல செய்தியை சொல்லியிருக்க வேண்டும். ஆனால் அதுவே இந்த அளவுக்கு ஒரு மோசமான சாவை அவனுக்கு சொல்லுகிறது என்றால் அவன் எப்படிப்பட்ட மன்னனாக இருந்திருக்க வேண்டும் என்பதை இது மிக தெள்ள தெளிவாக சுட்டி காட்டுகிறது. அதனால தான் எரேமியா மிக கடுமையாக இருக்கிறார் இவனை பற்றி. கழுதையினுடைய மரணம் இருக்கும், இவன் அடிமைப்படுத்தப்படுவான் என்பதெல்லாம் எரேமியாவினுடைய கடுமையான ஏறக்குறைய 18 முதல் 30 வசனங்கள். இவனை அக்கு வேறு ஆணி வேறாக பீத்து எடுக்கிறார் யோயாக்கிமை. அதனால் யோயாக்கிம் எந்த விதத்திலும் ஒரு நல்ல அரசன் என்கிற நிலையில் இல்லை. ஆனால் இந்த அரசர்கள் புத்தகம் ஏதோ மேலோட்டமாக இவனை பற்றி சொல்லுகிறது. யோயாக்கீமினுடைய ஆட்சியினுடைய பிற நிகழ்வுகளும் அவன் செய்தவை யாவும் யூதா அரசர்களுடைய குறிப்பேட்டில் எழுதப்பட்டுள்ள அல்லவா என்று மேலோட்டமாக சொல்லுகிறார்கள். 6 வசனம், யோயாக்கீம் தம் மூதாதையரோடு துயில் கொண்டான். அவனுக்கு பின் அவன் மகன் யோயாக்கின் அரசனானான். யோயாக்கிம் தம் மூதாதையரோடு துயில் கொண்டான் என்றாலே அவன் இயல்பான மரணத்தை தழுவினான். ஆனால் நமக்கு வரலாறு வேறு விதமாக சொல்லுகிறது. இவன் இயல்பாக மரணத்தை தழுவக்கூடிய வாய்ப்பே இல்லை. வெண்கல சங்கிலிகளால் கட்டப்பட்டு இவன் பாபிலோனுக்கு அழைத்து செல்லப்படுகிறான். அங்கு இவனை கொன்று இறுதியில் குப்பையில் தூக்கி போடுவது போல இவனை தூக்கி எறிகிறார்கள் என்கிற அந்த நிலையில்தான் இங்கே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆனால் அவனுக்கு பிறகு அவனுடைய மகன் யோயாக்கின் அரசனானான். இதுதான்
அந்த பகுதி. இப்பொழுது அடுத்த பகுதிக்கு போவோம். யோயாக்கினுடைய ஆட்சி, அதனுடைய குறும்பகுதி, முதல் பகுதியை பார்ப்போம். யோயாக்கினுடைய ஆட்சி 7 முதல் 9. எகிப்திய மன்னன் மீண்டும் தன் நாட்டை விட்டு போருக்கென வெளியே வரவில்லை. போருக்கென வெளிவரவில்லை அப்படின்னா என்னென்னா, இவன் வலிமை இழந்து விட்டான். நெபுகாத் நேசர் இவனை வெளியேற விடாமல் செய்து விட்டார் என்று பொருள். இந்த பகுதிகள், அதாவது யூதா பகுதியை அவர் பிடிக்க வந்தபோது 598 எந்த பகுதிகளையும் இப்பொழுது கையில் கொண்டு பிடித்துட்டார்? எகிப்து தெற்கு பகுதியில் இருக்கிற அந்த எகிப்தையும் அவர் தன்னுடைய கைக்கு கொண்டு வந்து விட்டார். தொடர்ந்து, ஏனெனில் எகிப்திய காட்டாறு முதல் யூப்பிரத்தீசு ஆறு வரை எகிப்திய மன்னன் கைவசம் இருந்த அனைத்தும் பாபிலோனிய மன்னன் கைப்பற்றி கொண்டான். ஆக யூப்பிரத்தீசு ஆறு வரை, குறிப்பாக எகிப்திய காட்டாறு முதல். எகிப்திய காட்டாறு என்பது நைல் நதி கிடையாது. நைல் நதி காட்டாறு கிடையாது. இது இயல்பாக பெறுகின்ற நதி. மத்திய தரைக்கடலில் கிடக்கிறது, அலெக்சாந்திரியாவுக்கு பக்கத்தில். மற்ற காட்டாறுகள் எல்லாம் இருக்கிறது. குறிப்பாக சீனாய் மலையில் இருக்கிற காட்டாறுகள், இதெல்லாம் பாலைவனத்தில் இருக்கிற காட்டாறுகள், அதோடு தென்னாட்டினுடைய எல்கையில் இருக்கிற காட்டாறுகள். ஆக இந்த தெற்கு பகுதி முழுவதுமே யாருடைய கைக்கு வந்துவிட்டது? வடக்கு பகுதி மட்டுமல்ல, கிழக்கு பகுதி மட்டுமல்ல, மேற்கு பகுதி மட்டுமல்ல, தெற்கு பகுதியும் இந்த யூப்ரத்தீசு நதியிலிருந்து ஆரம்பித்து மேற்கு நோக்கி வருகின்ற எல்லா பகுதிகளும் இப்பொழுது யாருடைய கைக்குள்ளே வந்துவிட்டது? பாபிலோன், நெபுகாத் நேசாருடைய கைக்கு வந்துவிட்டது. எகிப்தினுடைய அந்த வலிமை முழுவதுமாக குன்றிவிட்டது. எகிப்து பலவீனமாகி போய்விட்டது. எந்த வலிமையும் மற்ற ஒரு நாடாக அது விளங்குகிறது என்பதைத்தான் இந்த 7ஆம் வசனம் சுட்டி காட்டுகிறது. 8ஆம் வசனம் தொடர்ந்து, யோயாக்கின் அரசனான போது அவனுக்கு வயது 18 வயது அவனுக்கு அரசனான போது, யோயாக்கினுடைய மகன் யோயாக்கின், நாம் ஏற்கனவே சுட்டி காட்டியிருந்தோம். 2 வாய்ப்புகள் இருக்கிறது. ஒன்று, யோயாக்கிம் இயல்பிலே இறந்திருக்க வேண்டும். அதைத்தான் அரசர்கள் புத்தகம் சொல்லுகிறது. இயல்பிலே இறந்தான் என்றால் அவனுடைய மகன் தொடர்ந்து பதவியேற்க முடியும். ஆனால் குறிப்பேட்டு பிரகாரம் 2 குறிப்பேடு 36ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை தெளிவாக சுட்டி காட்டுகிறது. யோயாக்கிம் நாடு கடத்தப்பட்டான், அங்கே கொலை செய்யப்பட்டான், அவனுடைய உடல் தூக்கி எறியப்பட்டது. கழுதையினுடைய மரணம்தான் அல்லது அடக்கம்தான் அவனுக்கு நிகழ்ந்தது என்பதை நான் பார்த்தோம். அப்படின்னா இந்த அரசன் யோயாக்கிம் கைது செய்யப்பட்டு நாட்டுக்கு இழுத்து செல்லப்படுவதற்கு முன்னால் யோயாக்கினை நெபுகாத் நேசார் அரசனாக முடிசூட்டி இருக்கலாம். அப்படிங்கிற அந்த சிந்தனை தான் இந்த 18 வயது மன்னன் இப்பொழுது நெபுகாத் நேசாருடைய பார்வையிலே இருக்கிறான், அவனுடைய ஆதரவில் இருக்கிறான் என்பதை சுட்டி காட்டுகிறது. தொடர்ந்து, எருசலேமில் 3 மாதமே அவன் அரசாண்டான். ஆனால் அவனுடைய காலங்கள் நீண்ட காலங்கள் அல்ல, 3 மாதங்கள் தான். 3 மாதங்கள் என்று சொன்னாலே எங்கேயோ பிரச்சனை இருக்குது என்று பொருள். என்ன இங்கே பிரச்சனை? எந்த பிரச்சனை வந்திருக்க முடியும்? நெபுகாத் நேசாருடைய குரலுக்கு இவன் செவிமடுக்கவில்லை, அப்படி தான் பார்க்க முடியும். அப்படிப்பட்டவர்கள் தான் குறைந்த நாட்களில் ஆட்சி பொறுப்பில் இருப்பார்கள். எனவே அப்படிப்பட்ட நிலை யோயாக்கினுக்கு வந்ததா அப்படிங்கிறத நாம் இதில் பார்க்கலாம். தொடர்ந்து, எருசலேமை சார்ந்த எல்நாத்தானின் மகள் நெக்குஸ்தா என்பவளே அவனுடைய தாய். வழக்கமாக தாயை பற்றிய குறிப்புகள் வரும். அதுக்கு அடிப்படை காரணம் என்னவென்றால், அரசனுக்கு அடுத்த நிலையில் இருக்கிறவள் அரசி. அரசி என்பது அரசனுடைய மனைவியை குறிக்காது, மாறாக மகாராணி, அரசனுடைய தாயை. இவர்களுக்கு ஒரு முக்கிய பொறுப்பை யூத அரசு கொடுத்திருக்க வேண்டும். அதனால தான் எல்லா அரசர்களோடும் தாயை இணைத்து பேசுகின்ற அந்த பாங்கு இருக்கிறது. இங்கே எல்நாத்தானின் மகள் நெக்குஸ்தா என்பவளே இவனுடைய தாய் என்று குறிப்பிடப்படுகிறார். 9ஆம் வசனம், யோயாக்கின் தன் தந்தை செய்த அனைத்தின் படியே ஆண்டவரின் பார்வையில் தீயன செய்தான். இங்குதான் அவனுடைய ஆட்சி எப்படி இருந்தது என்பதற்கான குறிப்பு இருக்கிறது. அவன் 3 மாதங்கள் தான் ஆட்சி செய்தான் என்றால் என்ன பொருள்?
3 மாதத்துக்கு மேலே அவனுடைய ஆட்சி தாக்கு பிடிக்கல. ஒன்று மக்கள் இவனை பற்றி குறை சொல்லி இருக்கிறார்கள். அந்த குறை யாருக்கு போயிருக்கிறது? நேபுகாத்நேசாருக்கு போயிருக்கிறது. அல்லது ஒட்டுமொத்தமாக பாபிலோனியர்களாலேயே இவனுடைய ஆட்சியை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அந்த அளவுக்கு ஒரு கேவலமான ஆட்சியை இவன் கொடுத்திருக்க வேண்டும். எனவே இதற்கான ஒரு விரைவிலே தீர்வு எடுக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அடுத்த குறும்பகுதி யோயாக்கின் நேபுகாத்நேசாருக்கு அடிபணிதல். 10 முதல் 12 வசனங்கள். 10 முதல் 12. அக்காலத்தில் பாபிலோனிய மன்னன் நேபுகாத்நேசரின் படை வீரர் எருசலேமின் மீது படையெடுத்து வந்து நகரை முற்றுகையிட்டனர். அப்போ இது 2வது படையெடுப்பு. 598 2 படையெடுப்பு நடக்கிறது. ஒன்று யோயாக்கீமை கைது செய்து கொண்டு நாடு கடத்தியது, அவன் அங்கேயே கொன்று தூக்கி எறிந்தது. அது நடந்த கொஞ்ச நாளுக்குள்ளாக 3 மாதத்துக்குள்ளாகவே நேபுகாத்நேசார் இன்னொரு படையை அனுப்ப வேண்டியிருக்கிறது. அந்த படை எங்கே வருது? யூதாவுக்கு வருகிறது. அந்த நேரத்தில் யார் ஆட்சி செய்திருப்பது? யோயாக்கிமுடைய மகன் யோயாக்கின் ஆட்சி பொறுப்பில் இருக்கிறான். அப்போ யோயாக்கிமின் ஆட்சி காலத்தில் இந்த படை வருவதற்கு அடிப்படை காரணம் இவனும் மிக கேவலமான ஒரு ஆட்சி நிலையை கொடுக்கிறான். நேபுகாத்நேசாரின் படை வீரர் எருசலேமின் மீது படையெடுத்து வந்து நகரை முற்றுகையிட்டனர். அந்த நகரை முற்றுகையிடுகின்ற அளவுக்கு இந்த ஆட்சி ரொம்ப கேவலமான ஆட்சியாக இருக்கிறது. அப்பொழுது பாபிலோனிய மன்னன் நேபுகாத்நேசரும் வந்து நகரை முற்றுகையிட்டிருந்த வீரர்களோடு சேர்ந்து கொண்டான். இப்பொழுது நகரை முற்றுகையிடப்பட்டிருக்கிறது. யாரால் முற்றுகையிடப்பட்டிருக்கிறது? நேபுகாத்நேசரோடு, பாபிலோனியர்களால் முழுவதுமாக முற்றுகையிடப்பட்டிருக்கிறது. முதலில் அந்த படையை நடத்திய படைத்தளபதி அவன் தான். இப்பொழுது படையோடு யார் இணைந்து கொள்வது? அரசனை இணைந்து கொள்ள. அப்படின்னா அவன் இதை ரொம்ப எளிமையாக நினைக்கவில்லை. யூதா நாட்டை எளிமையாக நினைக்கவில்லை. தன்னுடைய படை வீரர்களோடு அரசனும் வந்துவிட்டான் என்றால் இதற்கு ஏதாவது ஒரு வழியை தேட வேண்டும் என்கிற ஒரு நிலையில் அவர்கள் இருக்கிறார்கள் என்பதைத்தான் சுட்டி காட்டுகிறது. தொடர்ந்து யூதாவின் அரசன் யோயாக்கீனும் அவன் தாயும் அவன் அலுவலர்களும் தலைவர்களும் அதிகாரிகளும் பாபிலோன் மன்னனிடம் சரணடைந்தார்கள். ஆக 2வது முறை 592 படையெடுத்து வந்தபோது எல்லாருமே ஒட்டுமொத்தமாக சரணடைய வேண்டிய ஒரு சூழல். யார்? யூதாவின் அரசன் யோயாக்கின், அவனுடைய தாய், அவன் அலுவலகர்கள், தலைவர்கள், அதிகாரிகள் பாபிலோனிய மன்னனிடம் முழுவதுமாக சரணடைகிறார்கள். அப்படின்னா இனிமேல் இவர்களால் ஆட்சி நடத்தவே முடியாது. யோயாக்கின் இதற்கு தகுதியற்றவன், ஆட்சி செய்வதற்கு தகுதியற்றவன். அதனால் நீ உடனே சரணடையே, அதற்கு பிறகு என்ன செய்ய வேண்டுமோ அதை நான் பார்த்து கொள்ளுகிறேன் என்கிற நிலையில்தான் இங்கே இது நடந்திருக்க வேண்டும். தொடர்ந்து வாசியுங்கள். அவனை பாபிலோன் மன்னன் தான் ஆட்சியேற்ற 8ஆம் ஆண்டில் சிறைப்படுத்தினான். தாம் ஆட்சி செய்த 8ஆம் ஆண்டில். இவன் ஆட்சி பொறுப்பேற்றது 605. 605 97. அப்போ 98 அல்லது 97 என்கிற கணிதங்கள் வரும். ஆட்சி பொறுப்பேற்ற 8ஆம் ஆண்டிலே பாபிலோனிய மன்னன் நேபுகாத்நேசார் யாரை சரணடைய செய்கிறார்? யோயாக்கினை சரணடைய செய்கிறார். அவன் மட்டுமல்ல, அவனுடைய தாயும் அவன் அலுவலர்களும் தலைவர்களும் எல்லாருமே முழுவதுமாக சரணடைகின்றார்கள். சரணடைகின்ற போது என்ன நிகழ்கிறது? அவர்கள் அனைவருமே சிறைபிடிக்கப்படுகிறார்கள். இப்பொழுது 2வது பெரும்பிரிவான யோயாக்கின் ஆட்சி 7 முதல் 16 3வது குறும்பிரிவு எருசலேம் சூறையாடப்பட்டு மக்கள் நாடு கடத்தப்படுதல். 13 முதல் 16. பின்பு அவன் ஆண்டவரின் இல்லத்திலும் அரண்மனையிலும் இருந்த செல்வங்களை எல்லாம் எடுத்து சென்றான். அதாவது நேபுகாத்நேசார் யூத தலைவர்கள், அதே மாதிரி யோயாக்கின் அவனுடைய தாய், அலுவலர்கள் எல்லாரையும் தனக்கு அடிமையாக வைத்து சிறைப்படுத்தினான். சிறைப்படுத்தியதோடு அவன் விடவில்லை. எருசலேமின் ஆலயத்துக்குள் நுழைந்து, அதாவது ஆண்டவருடைய இல்லம், அதே மாதிரி அரண்மனைக்குள்ளும் நுழைந்து அங்கிருக்கிற செல்வங்களை எல்லாம் எடுத்து சென்றான்.
அதாவது அவனுக்கு அது திறந்த வீடு போல இருந்தது. அரசனையும் அரசு அலுவலகர்களையும் அதே மாதிரி பொறுப்பாளர்கள் அத்தனை பேரையும் கைது செய்த பிறகு இது அவனுடைய வீடு போலவே மாறிவிட்டது, அவனுக்கு சொந்த நாடு போலவே மாறிவிட்டது. அதனால் எல்லாவற்றிலும் கை வைத்து விடுகிறான். அரண்மனை வளங்களையும் அதே போல் ஆலயத்தினுடைய வளங்களையும் அவன் கை வைக்கிறான். செல்வங்கள் எல்லாவற்றையும் எடுத்து சென்றான். தொடர்ந்து ஆண்டவரின் இல்லத்தில் இஸ்ரேலின் அரசர் சாலமோன் செய்து வைத்திருந்த எல்லா பொற்களங்களையும் துண்டு துண்டாக்கினான். ஆக பொன்னால் செய்யப்பட்ட பல பொருட்களை சாலமோன் தன்னுடைய அரண்மனையில் வைத்திருந்தான். நாம் ஏற்கனவே அதை பற்றி நிறையா சொல்லியிருக்கிறோம். அரசர்கள் முதல் புத்தகம் 5ஆம் அதிகாரம் முதல் 8ஆம் அதிகாரம் வரை, அதன் பிறகும் வருகின்ற ஒரு 3 அதிகாரங்களில் அரண்மனையை பற்றிய குறிப்புகள் இருக்கும். 8ஆம் அதிகாரம் வரை ஆலயத்தை பற்றிய குறிப்புகள் இருக்கும். இந்த ஆலயங்களில் எல்லாமே அவன் பொன் வெள்ளி அணிகலன்களை நிறையா வச்சிருந்தான். அந்த அளவுக்கு செல்வ செழிப்பிலே அவன் இருந்தான். அவன் கட்டிய கட்டடங்கள் எல்லாமே செல்வ செழிப்பை விஞ்சிய நிலையில் இருந்தது. இப்போ அந்த எல்லா பொருட்களுமே யாரால் சூறையாடப்படுகின்றது? பாபிலோனிய மண்ணால் முழுவதுமாக சூறையாடப்படுகிறது. பொற்கலன்களையும் துண்டு துண்டாக்கி கொண்டு செல்கிறான். பாருங்கள், அப்படின்னா எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் அங்கே திரும்பவும் உருக்கி அவனுக்கு தேவையான பொருட்களை அதில் செய்வான் என்பது பொருள். அந்த பொருட்களை அப்படியே அவன் கொண்டு செல்லவில்லை. இவையாவும் ஆண்டவர் உரைத்த வாக்கின்படியே நடந்தன. இறைவாக்கினர்கள் இதை சொல்லியிருக்கிறார்கள். எரேமியா சொல்லியிருக்கிறாரு, அதே மாதிரி ஆமோஸ் சொல்லியிருக்கிறார். யார் யார் நாடு கடத்தலுக்கு முன்பாக இருந்தார்களோ, ப்ரீ எக்ஸிலிக் ப்ராஃபட்ஸ் என்று நாம் அழைக்கிறோம். இறைவாக்கினர்கள், நாடு கடத்தலுக்கு முன்பு வாழ்ந்த எல்லா இறைவாக்கினர்களும் நாடு கடத்தல் என்பது மிக கடுமையாக இருக்கும். நாடே அழிகின்ற நிலைக்கு செல்லும். வளங்கள் எல்லாம் சூறையாடப்படும். கோவில்களிலிருந்தும் செல்வங்கள் முழுவதுமாக சூறையாடப்படும் என்கிற அந்த செய்திகள் எல்லாம் இறைவாக்கினர் சொல்லியிருக்கிறார்கள். அவர்கள் உரைத்தபடியே எல்லாமே நிகழ்ந்திருக்கிறது. இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியிலே தொடர்வோம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. தேவையான மக்களை நாடு கடத்தினார்கள் அசீரியர்கள். அவங்களுக்கு என்ன தேவையோ அவர்கள் வகை பிரித்தெல்லாம் பார்க்கவில்லை. ஆனால் இவர்கள் பாபிலோனியர்கள் முழுவதுமாக வகை பிரித்து பார்க்கிறார்கள். பாருங்கள், ஏற்கனவே யூதாவின் அரசன் யோயாக்கீனும் அவன் தாயும் அவன் அலுவலர்களும் தலைவர்களும் அதிகாரிகளும் பாபிலோனிய மன்னனுக்கு சரணடைந்தவுடனே அவர்களை அவன் சிறைப்படுத்தினான். அப்படின்னா என்ன பொருள்? யார் யார் கைவன்மை உடையவர்களோ, நன்றாக கலைஞர்களாக இருந்தார்களோ, எல்லா நிலைகளிலும் கூர்மையான புத்தி கொண்டிருந்தார்களோ அவர்களை எல்லாரையும் பொறுக்கி எடுக்கிறான்.